Travancore Sindur. It's your key to luxurious living at Saligramam. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆதவோட அந்த ட்வீட்டும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல ஒரு வார்த்தை சொன்னாரா? சமூக வலைதளங்கள்ல நமக்கு எதிராக எவ்வளவோ பண்றாங்க வைக்கிறாங்களே, ஆதவ் பேசின பேச்சு என்னங்க? யாராவது ஒருத்த ஆதரிக்கலாமா? அதை அண்ணாமலை வெக்கப்பட வேண்டாமா? என்டிஏக்கு வரணும்னு கூப்பிடுறாங்களே தமிழிசை வெட்கி தலைகுனிய வேண்டாமா? ஆதவ் பதிவிட்டது உங்கள் மோடியினுடைய அரசுக்கு எதிரான வார்த்தைகள். புரட்சி வெடிக்கணும்னா ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியெல்லாம் அதுக்கு பேர் புரட்சி கிடையாது. நேபாளில் நடந்தது மாதிரி இங்க நிகழும்னு சொன்னா அது இந்தியாவில் நடக்கும்னு அர்த்தம். தேசிய பாதுகாப்பு சட்டம் தான் விஜய். இப்போ ஆதவ் மேல ஒரு வழக்கு போட்டாங்கன்னா என்ன, அதுக்கு சட்டத்துக்கு பேர் என்ன? தேசிய பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாட்டு பாதுகாப்பு சட்டம் அல்ல. அந்த சட்டத்தின் பேரு தேசிய பாதுகாப்பு சட்டம். அருணாச்சல் பிரதேசம் நடந்தாலும் அதுக்கு பேரு தேசியம்தான், தேசம்தான். ராமேஸ்வரத்தில் நடந்தா அதுக்கு பேரு தேசம்தான், தேசியம்தான். மோடி பொறுப்பா வர மாட்டாரான் தான் என் கேள்வி. இந்தியாவில தமிழ்நாடு இருக்கு. இந்த தமிழ்நாட்டு நலன் பத்தி பேசுற போல பாரத் மாதா கி ஜெயன்னு பேசுற போது ஏன் நீங்க தமிழ்நாட்டு மாதா கி ஜெயன்னு ஏன் பேசணும் கேட்கறது இல்லையே? தமிழிசை யோசிக்கணும்னு சொல்றேன். இந்த தேசத்துக்கு பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கிற ஒரு வார்த்தை அவர் போடுறான்னா நீங்க என்டிஏக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பிஜேபியினருக்கு அண்ணாமலை வெக்கப்பட வேண்டாமா? சொல்லுங்க. இதுதான் நான் கேட்கிறேன். நீங்க என்டிஏக்கு வாங்கன்னு அவ்வளவு பிரியமா கூப்பிடுறீங்களா? அப்ப அந்த வார்த்தைகளை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா? இது என்ன தேசத்துக்கு? இப்போ ஒரு கஞ்சாவோ ஒரு கடத்தல் அதிகமாயிடுச்சு, பொன்னார் மந்திரியா இருக்கிறார், பாகிஸ்தான்ல இருந்து வருகிற கவர்னரே அந்த வார்த்தையை பயன்படுத்த தமிழ்நாட்டுக்குள் வருது இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருள். கஞ்சால இன்னொரு விஷயம், அது கோகைன் மாதிரி ஒரு விஷயம். இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தல்ன்ற வார்த்தையை பொன்னாரும் பயன்படுத்தல, மத்திய அமைச்சராக இருந்தவர், கவர்னரும் இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வார்த்தை எதுங்க பயன்படுத்துறோம்? நடக்கிறது தமிழ்நாடு. அது என்ன பெரிய இது வெளியூர்ல இருக்கு இல்லை வேற நாட்டுல இருக்கா? பிஜேபியினர் முன்னாடி வர்ற போதுதான் நீங்க தேச பாதுகாப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த. அப்படி ஒருத்தர் பதிவிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, அவங்களும் தெரிவிக்கல. யோசிச்சு 3 நிமிஷம் பேசின விஜய் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கல. துரதிருஷ்டவசமானது. விஜய் முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். நான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன். இப்போ ஒரு பத்திரிகையாளர் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க தொடர்ந்து அரசியல் நடத்துங்க, முதல்ல உங்களை மாத்திக்கோங்க. ஒரு தவறு நடந்துடுச்சுன்னா, நான் திருப்ப சொல்றேன், யாருமே இதை விரும்பி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டாம்பீட் நடக்கணும், இத்தனை பேர் சாவணும் அப்படின்னு. ஆனா அதுக்காக தனக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னு வளைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு அரசியல் படுத்தினா அரசியல் பண்ணுகிற முதல் நபர் விஜய் தான், வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நல்ல அரசியல் பண்ணணும்னு நினைச்சா நீங்க உங்களை மாத்திக்கிட்டு தொடர்ந்து அரசியல்ல களமாடுங்க, இல்லாட்டி சத்தமெல்லாம் ஒதுங்கி நடிக்க போயிடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன பிடிச்சு உள்ள போடுங்க, என் தொண்டர்களை நிர்வாகிகளை விட்டுருங்கிறீங்களே, இதென்ன சினிமாவா? எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சுங்க அவங்களை விடுங்கன்னு சொல்லும் போது நீங்க மக்களை, உங்களை நம்பி இருக்கிற, உங்களை ரசிக்கிற தொண்டர்களை, ரசிகர்களை ஏமாத்துறீங்களுக்கு தெரிய வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களா? நேரம் நீலாங்கரையில போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக வேண்டியானே? தார்மீக பொறுப்பெடுத்துக்கிறேன், சட்ட ரீதியாக நான் என்ன ஆட்படுத்திக்கிறேன், நீலாங்கரைக்கு போங்க, இல்ல இந்த வீடியோ உட்காந்து பேசின பட்டணப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போங்க. என்னை பிடிச்சுங்கன்னு சவால் விடுறீங்க. இதைத்தான் சினிமா தரணும்னு சொல்றேன். இன்னும் விஜய் சினிமா என்கிற அந்த மாய வலையிலிருந்து வெளிப்படவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு பிரகஸ்பதி, சார் எந்த கூட்டத்துக்கு நீங்க டைமுக்கு போகாதீங்கன்னு சொன்னால அவனை இழுத்து கன்னத்துல அரையணும் விஜய். நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சொல்றேன். போலாம், ஒரு பெப்பை கிரியேட் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு போலாம். அப்படி இப்படி கொஞ்சம் அந்த கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு எந்த தலைவரும் திட்டமிட்டோ இல்லை இயல்பாகவும் அது ஒரு மரபாவே கூட ஆயிடுச்சு வச்சுக்கோ. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் மன்னிப்புக்கான காலம். நீங்க 4 மணி, அந்த 1 மணி நேரமும் கூட அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்க அங்கங்க வேணுங்கிற செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. போதுமான வசதிகள் இருக்கும். தனியார் கடை போட்டிருப்பான், சுண்டல் கடலைப்பருப்பு என்னத்தையா வித்துக்கிட்டு இருப்பான், வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். இது சாப்பிட்ற இடமா? அந்த இடத்த பாருங்க. அப்ப எந்த ஏற்பாடும் செய்யாம அந்த பொறுப்பற்ற தனத்தை மறைச்சு நான் எந்த தவறு செய்யலைன்னு சொல்லிட்டாலே தமிழ்நாட்டு மக்களை விஜய் முட்டாளா நினைக்கிறார். உங்க அரசியல் சண்டையை நீங்க எங்க வேணாலும் போடுங்க, திமுகவை என்ன வேணாலும் பண்ணுங்க, தோற்கடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய அரசியல் பார்வை. ஆனால் இத்தனை லட்சம் மக்கள் கவனிக்கிற, ஃபாலோ பண்ற ஒரு தலைவன், ஒரு பிரபலம் இப்படி பொய் சொல்லலாமா? நான் பொய் சொன்னாலே நான் அரசியல்வாதிகிட்ட அதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு தான். ஆனா அந்த மாற்றம், நான் இளைஞர்களை வழிநடத்த அந்த அண்ணாமலை சொல்ல வந்த போது நான் அதுதானே சொன்னேன், பொய் சொல்லாதீங்க, ரொம்ப பொய் பேசுறீங்கன்னு. நான் இப்பதான் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார். எனது 2 நாளா விஜய்க்காக தாவிக்கிட்டு வர்றார். அவர் என்ன சொன்னார்? விஜய் நிர்வாகிகள் கொடுத்த கடிதத்திலேயே 12 மணிலிருந்து 7 மணி 8 மணி தானே கொடுத்து, அந்த 7 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் தானே இருக்குன்னு இருக்கிறார். அது அவர் சொன்ன கடிதத்தில் 12 ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கடிதம் இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 கடிதம் கொடுத்துட்டாங்க.
ஆனால் புசி ஆனந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாரு முதல் நாள், நாளை பகல் 12 மணிக்கு தலைவர் விஜய் வேலுச்சாமிபுரத்தில் பேசுவார்னு. அண்ணாமலை அதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாரா? விஜய்க்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லுங்க, அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்ற போது அந்த விஜய் பின்னால் எவர் ஒருவர் நின்னால், அது எடப்பாடி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும், அது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம், அந்த 41 பேரின் ஆன்மாவுக்கு செய்கிற பச்சை துரோகங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் கருத்துக்கள் எவ்வளோ வந்துடுச்சு, இதை எப்படியாவது ஒரு சாக்கா வச்சு விஜயை தங்கள் பக்கம் இழுத்துக்கணும். வெளிப்படையாக வெக்கமே இல்லாம சொல்றாங்க என்டிஏக்கு வந்துடணும், இதுதான் சான்ஸு, அங்கே போனாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நீங்க அதிகாரம் கையில இருந்தா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, எடப்பாடி கிட்ட நீங்க போனாதான் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இந்த மாய வலைக்குள்ள விஜய் சிக்கிட்டாரோன்னு எனக்கு தோணும். முதல்ல ஏற்கனவே ஒரு மாய வலை இருக்கு, சினிமா என்கிற பிம்பம், இன்னும் அந்த கெத்துலயே வர்றாரு, அதுல இருந்தே விடுபடலை. அது விடுபடணும்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த 2 நாளா அவர் இன்னொரு வலையில சிக்கிட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் அரசியல் ரீதியா என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கட்டும், பிஜேபி கிட்ட போகட்டும், குருமூர்த்தியை பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. ஆனால் கொள்கை எதிரின்னு வெளியில ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு திரைக்கு பின்னால அவங்க சொல்ற ஆலோசனைப்படி மதுரை ஹைகோர்ட்ல அறிவாளனுக்கு பக்கத்தில் நிக்கிற அட்வொகேட் யாருன்னு கேட்கும். விஜய்க்கு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. பிஜேபியினுடைய வழக்கறிஞர் நிற்கிறார். சட்டத்தை சட்டமாக தான் பார்க்கணும் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், இது எந்த மாதிரியான நேரங்கிறத நான் பார்ப்போம். வழக்கறிஞர் அவர் வேலை தான் செய்கிறார், நான் தனிப்பட்ட முறையில் தொழிலுக்குள்ள போகலை. அந்த நேரத்தில் யார் அறிவுரை சொல்லி யார் கூட போவாங்கன்னு நம்ம அரசியலை கவனிச்சுட்டு இருக்கார், நமக்கு தெரியாதா? என்னை விஜய் சந்திக்கவில்லை, அவருடைய தரப்பும் சந்திக்கவில்லை, அது வதந்தின்னு குருமூர்த்தி விட்டு போட்ட பிறகும் பிஜேபியுடைய வழக்கறிஞர் போய் நிற்கிறான்னு ஏதோ நடக்காமல் போயிருக்குமா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதனாலதான் மனசாட்சியே இல்லாமல் ஒரு நேர்மையற்றவராக இன்னொரு முறை தன்னை காட்டிக் கொண்டாரோ விஜய் தான் அந்த வீடியோவை நான் பார்க்கிறேன். சரி, இது எல்லாமே விஜய் மட்டுமே குற்றவாளி அப்படிங்கிற ரீதியில இதை நம்ம பார்த்துட்டு போயிடும். யாருமே அப்படி சொல்லலையே. விஜய் குற்றவாளின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொல்றோம். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எடப்பாடி கொடுத்த முதல் பேட்டி என்ன தெரியுமா? 6:30 மணி 7 மணிக்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்துட்டு, அரசாங்கம் காவல்துறை இன்னும் போதுமான பாதுகாப்பை கொடுத்துருக்கணும், இந்த நிகழ்ச்சியில் நடத்துகிற கட்சிகளும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு வார்த்தை சொன்னார். நிஜமான எடப்பாடி அதுதான். அதாவது ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர் சொன்ன ஒரு கேரக்டர் சொல்ல வேண்டிய வார்த்தை அது. கரெக்டாக எடப்பாடி தான் சொன்னார். நேற்று பேட்டி கொடுத்த வைகோ வரைக்கும் அதான் சொல்றாங்க, கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. உதயநிதி ஓடோடி வந்தாரு துபாயில இருந்து, அந்த உதயநிதி சொன்ன வார்த்தை இதுதான், நேரத்துக்கு வரணும் தலைவர்கள், ஓரளவுக்கு கடைபிடிக்கணும்ல. ஒரு அரங்கத்தில் நடக்குது, 1 மணி லேட்டாக வர்றாங்கன்னா தண்ணி பாட்டில் வரிசையாக கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது. இந்த மாதிரியான நெருக்கடியான இடங்கள்ல ஒரு ஏற்பாடு பண்ணவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணுங்கிற ஒரு வார்த்தை நேற்று அவர் சொல்லியிருந்தாருன்னா விஜய் எங்கேயோ போயிருப்பாருங்க. அப்போ அந்த ஆணவம் திமிர், எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட இந்த ஆணவமோ திமிரோ அந்த 4-5 மாவட்ட பிரச்சாரத்தில் 2 வார்த்தைகளில் வேணா லேசாக கவனிச்சிருப்பேன். அது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னார்தான் நான் கடந்து போயிட்டேன். நேற்று வெளியிட்ட வீடியோவை பார்த்தா நிஜமாகவே ஆணவம் தன் தலையில் இருக்கும், அவருடைய தலையில ஏறிக்கிச்சோன்னு எனக்கு ஒரு பயமாகவும் பரிதாபமாகவும் இருக்கு. இவரை மாதிரி 1000 பேரை பார்த்தது இந்த அரசியல்களும். விஜய் என்ன பெருசா மேல இருந்து குதிச்சவர்லாம் கிடையாது, ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் காலம். இவரை விட மமதை பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடுனதெல்லாம் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஆணவம் கூடாது. அதே மாதிரி நேரம் நீங்க சொன்னீங்க, கொடுத்தது 3லேருந்து 10 அப்படிங்கிறது நேரம் சொல்றாங்க. நார்மலாவே பொதுவா ஒரு அரசியல் மாநாடுக்கு கூட 5லேருந்து 10 தானே கொடுப்பாங்க, ஒரு நாள் முழுக்கவும் கொடுப்பாங்க. அது ஒரு மாநாட்டு திடல் போட்டிருப்பாங்க. எங்க நிகழ்ச்சி 2 நாள், அண்ணா காலத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 3 நாள் மாநாடு நடக்கும். அப்ப இருந்த கட்டுப்பாடுகள் சட்டதிட்டங்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அது மாநாட்டுக்கு நீங்கள் பேசுவது மாநாடு இல்ல பொதுக்கூட்டம் அல்ல. இவங்க என்ன சேஃப்டிக்கு என்ன தலைவர் சரியா சொல்லல, எத்தனை மணிக்கு வருவாரு, கோட்டை ஒரு 5-6 மணி நேரம் கேப்ல வாங்குங்கன்னு இங்க இருந்து போன் போயிருக்கோம். இங்க இருந்து சில பிரகஸ்பதிகள், விஜயை இயக்குகிற பிரகஸ்பதிகள் சில பேர் இருக்காங்கல்ல, இப்படி போட்டு வாங்கன்னு எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாதுதான். சரி, ரஃபா பண்ண எப்போ தொடங்குவாருன்னா 12. ஏன்னா நாமக்கல்ல 8:45, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்தா கூட 12க்கு கரூர் வந்துடலான்னு அதை நினைச்சா 12ங்கிற வார்த்தை, நீங்க அதை சொல்ல தயங்காதீங்க. 3 லெட்டர்லயுமே 12ங்கிற எழுத்து இருக்கு. 12 மணில இருந்து தான் இருக்கு. நேத்து அந்த பிரஸ் மீட் அதிகாரிகள் கொடுத்ததுல 3லேருந்து 10 தான் அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. புசியானது கொடுத்த பேட்டியிலே 12 மணி இருக்கு. அவங்க லெட்டர் கையில வாங்கி வச்சிருக்காங்க. வேலுச்சாமி புறத்துல அந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு மதியழகன்ற மாவட்ட செயலர் லெட்டர் கொடுக்குறாரு. அதுல இருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறதே 12 மணி. இருக்கட்டும், எதுவும் வேணாலும் இருக்கட்டும். சரி, 3 மணி எத்தனை மணிக்கு போவீங்க? 7 மணிக்கு போறீங்க, குறைஞ்சது 7:15 ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு. 4 மணி நேரம் தாமதம். ஒரு 50 மீட்டர் முன்னாடி நிறுத்திக்கலாம் சார். நீங்க தள்ள அந்த தள்ளு முள்ளுக்கு காரணமே விஜயனுடைய பஸ் தான்னு ஒரு லேமேன் கூட புரிஞ்சுக்குவான். இது அந்த
டவுன் டிஎஸ்பி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆதவ கூப்பிட்டு சொல்றாரு, சார் இங்கே நிறுத்திக்கலாம், நீங்க ஏதாவது ஒண்ணு 4 பேர் சேர்ந்து தள்ளினாலே கூட்டம் தள்ளும், ஒரு பஸ்ஸே தள்ளிக்கிட்டு போனா அது விஜய் மாதிரி பிரபலத்தை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதையும் கேட்கல. நான் இப்பவும் சொல்றேன், எத்தனை பேரையாவது சாகடிக்கணுங்கிறது விஜயனுடைய நோக்கமா நிச்சயமா இருக்காது, சரிதானா? அதெல்லாம் யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. லேட்டா போயிட்டு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு மாஸ்க் காட்டுவோம் அப்படிலாம் பொலிட்டிக்கலா திங்க் பண்ணுவாங்களே தவிர ஒரு உயிராவது பறி போகணும்னு விஜயோ அவருடைய கட்சி நிர்வாகிகளோ துளியளவு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்ற நம்மை போன்றவர்களை காயப்படுத்துற மாதிரி, நம்மை போன்றவர்களை தப்பு செஞ்சுட்டோமோ தப்பா சொல்லிட்டோமோ நினைக்க வைக்கிற மாதிரி விஜய் தொடர்ந்து பேசுறதா நமக்கு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு. விஜய் தன்னை திருத்திக்கிடலைன்னா தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வளரவே கூடாது. துரத்தி அடிக்கப்பட வேண்டிய முதல் சக்தி விஜய் தான், தன்னை திருத்திக்கலைன்னா. நன்றி உங்களுடைய தகவல். நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Travancore Sindoor. It's your key to luxurious living at Saligramam. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.